எல்லாருக்கும் தெளிவா சொல்லுவோம். என்னது என்ன அரசியல் என்ன ஜனாதிபதியால அப்ப சொல்லி அவரை இல்லாட்டி அரெஸ்ட் பண்ணினதா இல்லாட்டி வழக்கு ரீதியா அரெஸ்ட் பண்ணினதா என்ன என்ன தெளிவா நம்மள கண்டாங்க. இது இன்றைக்கு ஒரு வழக்கு இருந்தது. நான் நினைக்கிறேன் ஒரு மருத்துவர் இதற்கு எதிராக போட்ட வழக்கு இன்னைக்கு விசாரணை எடுக்கப்பட்டு அதுல 3 விஷயம் சொல்லப்படுறதா சொல்லப்படுது. அதனுடைய கருத்து சொன்னா போதிய ஆதாரங்கள் இன்மையினால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார்னு சொல்லப்படுது. ஆனால் ஐயா வந்து பேஸ்புக்ல போய்க்கு இந்த பாருங்க இவ்வளவு ஃபைல் இருக்கிறது கொண்டே கொடுத்தாருன்னு தெரியாது. அவர் என்ன ஆதாரங்கள் போதாம இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா நாங்க முதலே சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா இப்ப அனுராக் திசாநாயகம் நேற்று நாங்க சொல்லியிருந்தாங்க 3 கட்சி புதுசா வரலக்கா. வட மாகாணத்துல அர்ஜுனா ராமநாதன் மக்கள் இயக்க முன்னணி என்ற ஒரு கட்சி சொன்னாரு. அது சுயேட்சையா போட்டியிருக்கு ஒன்று. 2வது வந்து தொலைபேசி மூந்தளத்து ஊடகத்தின் ஒரு ஆள் வந்து இறங்கிட்டு அவரை புதிய கட்சியில மாற இன்னும் ஒரு கட்சி வர இருப்பதா சொல்லப்படுது. அப்படி பாத்தீங்கன்னா அவரை சேர்த்து 3 கட்சி. அங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு 4, இபிடிபி 5, சைக்கிள் கட்சி 6, அங்க ஐக்கிய தேசிய கட்சி 7. இவரோட சேர்த்து இப்ப அனுராகம் வந்தாருன்னா 8 வந்த போது அப்ப 8 கட்சி ஒன்றா வடபோதில போட்டி கிடைக்கல. இப்ப இதுல யார் வெற்றி பெற சொல்லுங்க? வெற்றி பெற சரியான போட்டி என்ன நடக்கும்? அப்ப என்ன நடக்கும்? வந்து இவங்க ஒன்றா கொண்டு உள்ளுக்க போட்டு விக்கெட் அடிச்சு விட்டா என்ன நடக்கும்? ஈஸியா ஜெயிக்கலாம். அதுக்கு முதலாவது விக்கெட் வந்து ஆறு அர்ஜுனா கழிச்சு போட்டுரும். சுமந்திரன் வந்து அனுராக முதலாவது விழாவில கலந்து கொள்ளையே ஐடியா கொடுத்துட்டு போட்டார். இவனை வந்தோன்னு உள்ளுக்கு போட்டு விடாது. ஆனா அனுராக் ஸ்ரீராக வெளிநாட்டுல இருந்து லண்டன்ல இருந்து கூட போய் தமிழாக்கள் பின்னால நிக்கணும் பால் குடிச்சோண்டு இந்த மாட்டு கட்சியில இருந்தார்கள். ஆனா இவங்க மண்டைகளை புத்திசாலின்னு சொல்லியிருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன், இங்க வா இப்ப வந்த உடனே வழக்குல கை வைக்காத வச்சா உனக்கு ஆதரவுல சிரமத்துக்கு அதுக்கு எதிராக திரும்பிடும். நாங்க ஒரு ஆசனம் கூட எங்கிட்ட வெள்ளை இல்லாத இவன் தந்திரமா கொண்டு போய் எங்களை பக்கம் திசை திருப்பி கொண்டு போய் வெட்டி வாங்குவோன்னு நான் சொல்லியிருப்பேன். ரெண்டு புள்ளியாக்கா ஜனாதிபதியா வரையில நான் தமிழ்ல ஒரு பேச்சு கொடுக்க விட்டுறப்பன் அது கொடுக்கல. ஒன்று முதலாவது தவறு 72 மணி பாருங்க. 2வது வந்த உடனே 72 மணி நீதிமன்றம் இது வேற வழக்கு கொண்டு உழுக்க போட்டுட்டாங்க. ஆனா சனம் அப்படி பார்க்காது. நீங்க சொல்லுங்க, நீங்க நீதிமன்றம் முழுக்க போட்டு பாக்குறீங்களா? அனுராக் திசாநாயகம் உழுக்க போட்டு பாக்குறீங்களா? அனுராக் திசாநாயக்கா உழுக்க போட்டுருப்பாங்க. இப்ப நிறைய பேரை கைது நிற்கிறேன். அதோட செய்தி வேற இருக்கலாம். அப்ப மக்களோட கருத்து என்னன்னா நேரடி பார்வைக்கு அனுராக் கொண்டு உழுக்க போட்டுட்டார். இப்ப இப்படி மக்கள் தமிழ் மக்கள் திருப்பேக்கல. அப்ப இவருக்கு இப்ப வாக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது. உண்மையிலே இன்றைக்கு நான் வாழ்த்து அவருக்கு போட்டு விட்டுலாம். ஆனா இது இந்த கால இதுவிட பார்க்கல உண்மையிலேயே அது தமிழ் மக்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு சக்தி மையலும் கிடக்குது. எதிராக செய்யற மாதிரியெல்லாம் இருக்கு ஜனாதிபதி இந்த செயற்பாடுகள் புரியல. அப்ப இப்படி செய்யற ஒரு ஆள் இப்படி செய்யற தமிழ் மக்களுக்கு ஒரு விடுதலையை போட்டு தருவாரோ? அதான் சரியான கேள்வி. ஆனா உங்களை அனுராக்கு ஓட்டு போடுங்கன்னு யார் சொன்னது? நீங்க அதுக்கு நம்பிக்கை வேலை செஞ்சுக்கிறீங்க, உள்ளுக்க போட்டுக்கிறீங்க. அப்ப வந்து முந்தின என்ன சொன்னாங்க உங்களுக்கு? நாங்கள் மென்போக்கா தான் நடப்படி சொன்னவர். என்ன செய்யலாம்? என்ன செய்யணும்? என்ன செய்யல? நீங்க தமிழ் மக்களாக நீங்கள் வந்து எதிராக பரப்புரை செய்யணும். அனுராக் திசாநாயகா உள்ளுக்க போட்டார். அனுராக் திசாநாயகா உள்ளுக்க போட்டார். அனுராக் என்ன செய்யுங்க? அர்ஜுனாவை ஓட்டு போட்டு சொன்னவர். அவர் அர்ஜுனா ராமன் மாதிரி என்ன சொல்ல போறேன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எந்த பார்வையில நான் என்ன பாக்குறேன்டா, இப்ப நீங்க மக்களாக நீங்கள கூட கருத்துக்களை நான் என்ன புரிஞ்சு விடுறேன்டா, அனுராக் திசாநாயகா வந்த உடனே அர்ஜுனா உழுக்க போட்டார். இவன் தமிழ் மக்களுக்கு எதிரான விரோதி. அப்படித்தான் நாங்க பாக்குறோம். நீங்க அப்படிதான் பாக்குறீங்க? ஆனா நல்லது செய்யறாங்களாரு உரைகள் எல்லாம் நிறைய சிறப்பான உரைகளா கிடக்குது.
ஆனா இது இது வந்து அர்ச்சுனா முழுமையான விவரம் சொன்னாதான் தெரியும் என்ன இதை பற்றி அவங்க அவசரப்பட்டு கதைக்கலாது. நன்றி என்ன என்ன இது அழுவதற்கு நாங்க கோழிகள் அல்ல. எங்கட தலைவனே சிரிச்சு கொண்டு போறான். நாங்கள் அழுகுறாக்கு நாங்கள் கோழியானாக்கள் இல்லை. ஓகே, மனநோயாளி என்ற குவியல் கூச்சலை தெரிஞ்சடலோ. ஏன் மனநோயாளியை கண்டீங்க பயப்படுறீங்க? நான் நினைக்கிறேன் இவங்களை டீம் கலைக்கத்தான் அவ்வளவு கூட்டி கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, அவன் மீண்டும் வருவான். சிவாய் மீட்ட சொம்மல் மயில் வாகனன் முருகன் அவனை சிவாய் மீட்டு கொண்டு வருவான். ஓகே, நாங்க நம்புவோம் அவன் திருப்ப வருவான். சிரிச்சு கொண்டு வருவான் திருப்ப. ஏன் பயப்படுவீர்கள்? அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு அரசியல் செய்ய சொன்னா ஏன் பயப்பட்டு கொண்டு சிறையில அடைக்கிறீர்கள்? நீங்கள் தலைவனோ அவன் தலைவனோ? ஆனா நீங்க தமிழர் தானோ? இப்ப வைத்தியர் தானே எதிராக போடுறீங்களா? நீங்க தமிழர் தானோ அல்லது நீங்க வம்சாவளியோ? நீங்கள் பொதுவா என்னன்னு சொன்னா அவர் வந்து எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிருக்கார். இதுதான் சாட்சி. வந்து என்ன செய்யறாங்க, யாழ்ப்பாணத்துக்குள்ள உள்ள ஆக்கள் எல்லாருமே எதிரான ஆக்கள் தான் உள்ளுக்கு எல்லாம் விளையாடி சாட்சி இல்லைன்னு சொல்லி உள்ள கொண்டு வந்தாங்க. சாட்சி அழிக்க போறாங்களா சாட்சி இல்லைன்றது காரணம். ஆனா சாட்சி கூடப்பட்டதா உள்ளுக்கு பிடிச்சு போறாங்க. ரெக்கார்ட் இருக்கல அடிச்ச ரெக்கார்ட் போட்டவங்களோ இவங்க போய் குற்றச்சாட்டுகளை வச்சு ஏதாவது நோண்டிக்காக சொல்லி இது வந்து இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா இருந்தா இவரை கேவலம் கட்ட வேலை எவ்வளவு பிடிக்க வேண்டிய ஆக்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு கேவலமா காய்ச்சி ஆக்களை விட்டு போட்டு நீங்க அர்ச்சனா பிடிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்கள் வந்து அரசியல்வாதிகளோட எப்படி இருக்கு? இவங்க பேசுறதுக்கு வார்த்தை இல்ல, கேவலமான வார்த்தை இல்ல அண்ணா விடுவான். ஆனா அர்ச்சனா திரும்பி வரும். இவங்க அர்ச்சனாவோட பயப்பட்டு போய் குற்றச்சாட்டுகளை வச்சு அர்ச்சனாவோட அரசியல் செய்ய பயப்பட்ட கோழியல் செய்த வேலை இது வந்து நான் சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. வந்தினேன்னா நான் ஒரு இந்த அண்ணன் ஒரு இது இருக்கா ஒரு என்ன அண்டரும்பால சிங்கம் நான் சொன்னது இருக்கா ஒரு வைப்பா பொறுத்தவா வருது ஒரு 2 minutes வர மாதிரி போடட்டுமோ? சரி, ஓகே. எங்கட மக்களும் எனக்கு ஏன் வாக்களிக்கணும் எனக்கே விளம்பியில்லை. நேற்றைக்கு வாக்கு போடுது எங்கட சங்கம் போடுது. நாட்டு போய் சைக்கிள் வாங்குது. அவருக்கு பின்னாடி பட்டாளம் அப்படின்னு எங்கடையாக போய் அவன் கிடத்தவனோட போய் அழுகுது. எங்க ஆக்களுக்கு வந்து அரிசியை புரிஞ்சது இல்லையா? மிக்க வருத்தமா இருக்கு. அரிசி கிடைக்கணும் மக்கள் இது சத்தியம். ஆகவே இந்த கூட்டுப்படையில நிராயுத பாண்டியராச்சும் எங்கிற மக்கள் இயற்கை அரசியல் இருந்து தூக்கி எறிய வரும். அப்பதான் உண்மையில தமிழகத்துல அமைதியும் சமாதானம் சதவீதமாகவும் இருக்கும். ஓகே, அவன் அப்பா சொன்னது இப்பவும் அப்படியேதான் இருக்குது. ஒரு மாற்றம் இல்லை. அதனாக்கா தத்துவ ஆசிரியர் தத்துவஞானி என்றால் சிங்களம் தான் செய்ய கொண்டதுக்கு ஐயா வந்து அப்போ சொல்லியிருக்கிறார். இப்போ பாருங்க என்ன சொல்லுவாங்க, யாழ்ப்பாண மக்களை ஏன் இழக்கிறீங்கன்னு சொல்லி இதுல மெசேஜ் வந்தது. யாழ்ப்பாண மக்களை ஏன் இழக்கிறீங்கன்னு சொன்னா நீங்கள் தெளிவாகணும் இல்லையான்னு சொல்லி திருப்பியும் அதே ஆட்கள் தான் திருப்பி உள்ளுக்கு வர்றதுக்கு நிக்கிறாங்க. அதைத்தான் வேணும்னு சொல்லி நீங்க ஏதாண்டா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நாங்கள் வெளிநாட்டுல இருக்கிறோம், நாங்கள் கத்தி போட்டு போவோம், நாங்கள் வெத்துறது எங்களுக்கு ஆண்டி இல்லை, இங்க இருக்கிற மக்களுக்கு ஆண்டித்தான். அதை நீங்கள் இல்லைன்னு சொல்லி கேட்காம நீங்கள் சரி அவனே தான் பெறுவணும் அவங்களே தான் இருந்தோம் எங்களுக்கு என்ன என்று பார்க்க போறீங்கன்னு பேருந்து பத்தாது. அதை செய்துட்டான் இதை செய்யலான்னு சேர்ந்து உலகம் போனாங்க. ஹாஸ்பிட்டல் அது செய்துட்டான் இது செய்துட்டான் இங்க செய்துட்டான் அங்க செய்துட்டான்னு பத்தாதுங்க. பேசாம சொன்னா அவங்களுடைய துன்பப்படுது. நேற்று நாள் வந்து சொன்னவர் நீங்க ஒரு என்னோட தொடர்பு கொள்ளுங்க ஒரு இன்பாக்ஸுக்குள்ள நம்பர் ஒன்றவர் நேர தான் ஜனாதிபதியோட கான்டாக்ட் பண்ணி தான் ஒரு ஆள் ராத்திரி காய்ச்சி வரல அவர் நம்பர் வந்தவரா அப்படி அவர்கிட்ட டிக்டாக்ல பல ஒன்று ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருந்தா அவருக்கு ஒரு மெசேஜ் என்ன போடணும் அது உண்மை என்று சொல்லியிருந்தா அவரோட கான்டாக்ட் பண்ணுங்க. முதலாவது
ரெண்டாவது வந்து இந்த பிடிச்ச சம்பந்தமா ஒன்றுமே இந்த எங்க அரசாங்கத்தை பற்றி ஒன்றும் கதைக்க எங்க தயவு செய்து வெயிட் பண்ணுங்க ஒரு 24 மணி நேரம். நாளைக்கும் அவங்க புனையில ஆலையும் கொண்டே எடுக்கக்கூடிய தருணம் நீங்க சொல்றது என்னன்னு சொன்னா மேலிடத்துக்கு தெரியாம இருக்கலாம். அதான் நானே சொல்றேன். என்னன்னு சொன்னா நடக்குது இல்ல தேவையில்லாம கதைச்சு லோயஸ்கள் அங்க போய் புனையில எடுக்கிறது எல்லாத்தையும் விடுவோம். அவங்கள ஒபிஷியலா எல்லாம் நல்ல ஒபிஷியலா சட்ட ரீதியா செய்து கொண்டிருக்காங்க. இவற்றை சில அவர் என்ன நடந்தது ரிப்போர்ட்டை கொண்டா என்ன பிரச்சனை சொல்லி அவங்க பார்க்கலாம். அல்ல அவனுக்கு சுகாதார அமைச்சு சுகாதாரத்துக்கு பொறுப்பா இருக்க வந்து அவ பிரதம மந்திரி தான் இப்ப பொறுப்பா இருக்கா. அவ என்ன அவற்றை ஃபைல பார்க்கலாம். வெயிட் பண்ணுவோம் 24 மத்தியானம் இன்றைக்கு நடந்தா அவங்க இன்றைக்கு உடனே பார்க்க மாட்டாங்க. ரிப்போர்ட் அவங்க கைக்கு போகாது. தயவு செய்து அவங்க அரசாங்கத்தை நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஒரு 24 மத்தியானம் கொடுங்கோ ஊர்வலமோ உண்ணாவிரதமோ அதை செய்யறத செய்யலாம். வேற அவங்கள பற்றி அவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி அவதூறா கலைக்காம விடுவாங்க. இல்லை என்ன அவங்க கேட்டு இருந்தா அவங்க பிரிஞ்சு கூப்பிடுவாங்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. யார் ஓகே 24 என்ன நடந்திருக்கான்னு தெரியாது எங்களுக்கு. அதே நேரம் என்ன யார் செய்யறாங்கன்னு தெரியும். இது மற்ற பள்ளக்கூட்டம் தான் செய்யறேன்னு தெரியும். இப்ப யாழ்ப்பாணத்துக்குள்ளாக எல்லாரையும் மாத்தல தானே அருண் உங்களுக்கு தெரியும் ஞாபகம் இருக்கா? கப்பி அண்ணா அதுல வந்து நின்று ஒரு விஷயம் சொல்லி போட்டு போனவர் ஞாபகம் இருக்கா? அண்ணா பொறுங்கண்ணா இப்ப கடைசியா இப்போ வேற மேக்சிமம் அவங்களுக்கு ஜனாதிபதி மாளிகைக்கு ஹெல்த் இதுகளுக்கு எவ்வளவு இமெயில் அதுகள் எனக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை. அறிவான ஆட்கள் அவங்களுக்கு எவ்வளவு இமெயில் இதுகளவு இப்படி நடந்தது இது நடந்தது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டைரக்டா கம்ப்ளைண்ட் போச்சுன்னு சொன்னா அவங்க அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க தங்கத்தை ஆட்களையே வாகனத்தை கொண்டா இதை சொல்லிக்கல. இது ஒரு ஊழல் மோசடியான வழக்கு. சும்மா வழக்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த வழக்கையும் சேர்த்து விளையாடுறாங்க. என்னன்னு சொன்னா சாட்சி இல்லைன்னு சொல்லி தூக்கி போறது. இது வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ள உள்ள ஆட்கள் செய்யறதில்லை. சாட்சி இல்ல இப்ப இது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவற்றை ஏரியா இல்லை. இதுல உள்ள இல்ல முழு ரிப்போர்ட்டும் அவருக்கு போனா தான் அதை தெரியும். ஆனா கன பேர் இதுக்குள்ள கேட்டு இருப்பாங்க. கன பேர் செய்வாங்க. அவசரப்பட்டு அவங்களே நாங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க சொன்னா அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு 24 மணி நேரம் கொடுத்து பாருங்க. அதுக்கு பிறகு செய்யல கொள்ள இல்லைன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை பப்ளிக் கோர்ஸ் நடக்கிற இது நாளைக்கும் புன கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. யாரும் போய் புனையை கொடுத்து 600 போய் லோயரோ யாரோ கொழும்பு இருக்கிற லோயர் வேணுமோ யாரோ போய் அங்க அவங்க இதை செய்து எடுக்கலாம். வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமை அவங்க ரீசனுக்கு இல்லை 48 மத்தியானம் கட்சி அமைக்க போறேன் 8 நாள் வேணும் இவ்வளவு வேணும்னு சொல்லி ஏதாவது செய்யறதுக்கு அப்படி ஒரு இதை கொடுத்தா அவனுக்கு கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை அவனுக்கு யூஸ் பண்ணுவான். ஓகே நான் விட்டுருக்கேன் இந்த அரசியலா மக்கள் ஓகே நானும் எல்லாருக்கும் மதிப்பு தர்றான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வரும். போறவங்க வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் நாங்க டக்குன்னு தூக்கி எறிஞ்சா செய்யறவங்க வந்து எங்கட இனம் தான் செய்யுது. அது ஆட்சி அதான் எங்க செய்யறது எங்கட இனம் தான் யாழ்ப்பாணத்துல செய்யுது. ஆனா அதை ரவண்ணா வந்து கிடைக்கிற எஸ்பி இப்ப அங்க உள்ள ஆக்களை வச்சு நாங்க எடுத்து வரோம். ஒரு உதாரணத்துக்கு நாங்க வந்து வெயிட் பண்ணுவோம். கடைசியா வரட்டும் வேணுமனத்துக்கு வேலையிட்டு அவர் அதுக்கான இதுகளை எங்களுக்கு அட்வைஸ்ல தருவார் நினைக்கிறோம். கடைசியா வர மட்டும் நாங்க தேவையில்லாம அவங்கள உதாசீனப்படுத்தி பேச்சுகளை மாத்திட்டோம். எங்கட வெள்ள ஓட்டியல் வந்து பயங்கரமா ஓடி தெரியுது. என்னன்னு சொன்னா அடுத்து வர்றது கடையில தங்கட இதெல்லாம் முடிவெடுக்கணும். தாங்கள் திருப்பி எல்லாம் வரணும். சீட்டுக்கு வரணும். இனி மக்கள் தான் முடிவெடுக்கணும். அவங்க வரணுமா இல்லையா நாங்கள் இதையும் கஷ்டப்படணுமா என்றது அனைத்து